ஹோய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு தங்காய் பத்தி தான் பார்க்க போறோம். தங்காய் வந்து வெளியில வந்து தங்காய், ஆனா நான் இங்கிலீஷ்ல போட்டு பார்த்தா இங்கிலீஷ்லயும் தங்காய்னு தான் வருது, தமிழ்லயும் தங்காய் தான் வருது. அதனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தங்காய் என்னதுன்னா, அது தைலண்ட்ல பாய்க்கிற ஒரு விஷயம், ஒரு பாதுகாப்புக்காக, பேய்ட்டு வந்து தப்பிக்கிறதுக்கு, இல்லை பிஸ்னஸில் அவங்க நல்லா வரணும், அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக. இப்போ நம்ம தமிழெல்லாம் வந்துட்டு சாமி கயிறு கட்டுறோம்ல, அந்த மாதிரி தைலனோட ஆளுங்களோட பாரம்பரியப்படி தங்காய், அவங்களோட பேர் வந்து அந்த தங்காய். தங்காய் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து சங்கிலியில் போட்டுக்கலாம், இல்லை கையில் கட்டிக்கலாம். அது வந்துட்டு ஒரு கேசிங் மாதிரி இருக்கும், ஒரு இப்படி ஒரு நீட்டாக ஒரு கேசிங் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு அவங்களோட இப்போ என்ன, அவங்களுக்கு வந்துட்டு பேயோட இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு ஜாமா போட்டு தருவாங்க. இதுவே பிஸ்னஸ்னா இன்னொரு ஜாமா, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது இதில். ஸோ அந்த கதையை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். கதையை பார்க்கலாமா? இந்த கதை யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நடக்குது. அவரோட பேரு தேவா. அவருக்கு 19 வயசுல இருக்கும் போது இந்த கதை நடக்குது. இவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரே ஒரு செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா அவங்களுக்கு நான் பேர் சொல்லலை, க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கும் புரியும். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அந்த அண்ணன் வந்துட்டு புது காடி வாங்குறாரு. அதாவது என்ன காடினா, ஹோண்டா சிவிக். மலேசியால அந்த காடி வச்சிருந்தாலே ஒரு செம்ம ஒரு கெத்து. அந்த மாதிரி அந்த காடி வந்துட்டு ஸ்போர்ட் காடி, ஸ்போர்ட்ஸ்க்கு தான் நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு செம்ம வேகமாக போகலாம், ஜோக்காக இருக்கும் அந்த காடி. அதனால வந்துட்டு அந்த காடி வாங்கியிருக்காரு. அந்த அண்ணன் வந்துட்டு தேவா கூடயும் செம்ம க்ளோஸ். அதாவது தேவா வந்து அந்த ஃப்ரெண்டு கூட க்ளோஸ், அந்த ஃப்ரெண்டு அண்ணன் கூட க்ளோஸ், அதாவது அந்த ஃபேமிலி கூட செம்ம க்ளோஸ். அவர் காடி வாங்கிட்டோன்னே என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாங்காக ஒரு இடத்துக்கு போகலாம், போயிட்டு சும்மா ஒரு புது காடி வாங்கியிருக்கோம்ல, சும்மா போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவாவும் ஓகே தான், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓகே சொல்லிட்டாரு. தேவாவோட ஃப்ரெண்டும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணனும் ஓகே, லீவ்லாம் எடுத்துட்டாங்க, வேலைனால லீவ்லாம் எடுத்துட்டாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அதனால ஒரு இடத்துக்கு போறதுக்கு தேவாவோட ஃப்ரெண்டு, தேவாவோட இல்லை குழப்பற பார்த்தீங்களா, தேவாவோட ஃப்ரெண்டோட அண்ணனோட கேர்ள் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. காடிக்கு பூஜைலாம் போட்டதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரேத்தேக் தெலுங்கானூர்ல ஒரு இடம் தான் கிரேத்தேக். அங்கே போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போகணுன்னா இவங்களுக்கு 4 ஹவர் இல்லைன்னா 5 ஹவர் போகிறதுக்கு. அந்த ஜேர்னி வந்து அவ்வளோ தூரம், அங்கே இவ்வளோ தூரம் போகிறனால கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 ஹவர் 1 ஹவர்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த கிரேத்தே தெலுங்கானுவை முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேவாவோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த அண்ணன், அதுக்கப்புறம் அவங்க கேர்ளு எல்லாம் சட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு வெளியே ஆகுறாங்க. வீட்டிலேருந்து வெளியாகி அங்கே கொஞ்சம் தூரம் போனோன்னு சாப்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் மணி 10 ஆகுது. அது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. 10 மணிக்கு போகிறாங்க, அங்கே போய் சேர்றாங்க. சேர்ந்துட்டோன்னே அங்கே ஒரு ஹோட்டல் எடுக்கிறாங்க. ஹோட்டல் எடுக்கும் போது அங்கே போய் பார்க்குறாங்க, ரூம் வேலையெல்லாம் செக் பண்ணுறாங்க, எவ்வளோ இது எவ்வளோ அது எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணும் போது அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட கேர்ள் வந்துட்டு ஒரு ரூம் எடுத்துக்கிறோம், நீயும் தேவாவும் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இவரு வந்து இந்த தேவா வந்து என்ன சொல்றா, ஓகே தான், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அக்கா, அதாவது அந்த அண்ணனோட கேர்ள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு ரொம்ப செலவு, ஏன் செலவு பண்ணிக்கிட்டு, நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒன்னா இருக்கலாம், எல்லாம் ஜாலி என்ஜாய் பண்ண தானே வந்தோம், இந்த மாதிரி வேற ரூம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூமே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம்
ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு, அதாவது 10 மணிக்கு தானே போனாங்க ஹோட்டலுக்கு. ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு ஒரு 12 மணி 1 மணி போல் நம்ம போயிட்டு லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் குளிச்சு கிளம்பி லஞ்சுக்கெலாம் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே உள்ள இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மணி ஒரு 5-6 ஆயிடுச்சு. மத்தியானம் 5-6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டீ குடிக்க போயிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நைட்டு நம்ம வந்து சாப்பிட போவோம், இப்போ வந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் இங்கே என்னன்னா, தெலுங்கானாவில் ஒரு முஸ்லீம் இருக்கிற இடம் தான். அதனால வந்துட்டு அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சீன கடை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ அந்த நேரத்துல அந்த கிருத்திய தெலுங்கானால ஒரே ஒரு சீன கடை மட்டும் தான் இருந்துச்சு. அதனால அங்க போகலாம். அந்த இடம் வந்துட்டு செம்ம ஃபேமஸ், சாப்பாடு செம்மையா இருக்கும். அதனால அங்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு 8 மணிக்கு அந்த கடைக்கு போறாங்க. அதாவது இந்த ஹோட்டலுக்கும் அந்த கடைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அங்க போறாங்க. கொஞ்சம் கிட்ட தான், அவ்வளவு தூரம் கிடையாது. அப்ப போயிட்டு அங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கதை அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கதை அந்த கதை ஊரு கதை உறவு கதைன்னு சொல்லி ஜோக்க கதை அடிச்சிட்டு இருக்கும் போத என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே ராத்திரி எங்கேயாச்சும் போவோம், எங்கேயாச்சும் கதை அடிப்போம், லேப்பா பண்ணுவோம். லேப்பானா வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்போ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன யோசிக்கிறாங்க, அந்த அண்ணன் சொல்றாரு, நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இங்க ஒரு கடல் கிட்ட ஒரு இடம் இருக்கும், ஜோக்கா இருக்கும், செம்மையா இருக்கும், செம்மையா காத்தடிக்கும், நைட்டு கொஞ்சம் லைட்லாம் இருக்கும், செம்மையா இருக்கும். நம்ம அங்க போயிட்டு லேப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் ஓகே பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தண்ணி வந்துட்டு வாங்குறாங்க, புங்கூஸ் பண்றாங்க. புங்கூஸ்னா வந்துட்டு என்ன சொல்றது, தப்பா வேற இங்கிலீஷ்ல நான் மறந்துட்டேன். புங்கூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு சாப்பாடும் சேர்த்து புங்கூஸ் பண்றாங்க. என்ன சாப்பாடுனா லாலாங் கம்யம். லாலாங் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஷெல் இருக்கும், இப்படி மூடி மூடி திறக்கும், முத்து இருக்கும், முத்துலாம் எடுப்பாங்க அந்த மாதிரி எது இருக்கும். நான் போட்டோ போடுறேன். அதை வந்துட்டு கம்மியம் மலேசியால வந்து ஜோக்கா இருக்கும். அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு அங்க போய் எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் நேரா அந்த அண்ணன் வந்து அந்த பீச் இடத்துக்கு போயிட்டாரா. போயிட்டோன்னே அங்க வந்துட்டு டேவா என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் இங்க இருங்க, அங்க ஏதாவது உட்கார இடம் இருக்கான்னு நான் முத பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் டேவா கதவு திறந்துட்டு வெளியே போயிட்டு போய் பாக்குறாரு, என்ன ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் போது அங்க ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு. பிளே கிரவுண்ட் இருக்கும்போது ஓகே தான், பிளே கிரவுண்ட் இங்கிட்டு இருக்குன்னா ஓகே, பிளே கிரவுண்ட் இங்கிட்டு இருக்குன்னா இதுக்கு நேரம் கடல், இதோ இந்த மாதிரி ஒரு கடல் மாதிரி தெரியுது. அப்ப வியூ நல்லா தெரியும், ஜோக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிளே கிரவுண்ட்ல உட்காரலான்னு அவர் நேரம் வந்துட்டு காடியில சொல்ல போறாரு. சொல்லிட்டு எல்லாரும் வெளியே ஆயிட்டாங்க. அப்போ டேவா ஃப்ரெண்டு கையில தான் அந்த லாலாங் கம்மியவங்க இருக்கு. அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து எடுக்கும் போது அந்த அக்காவும் காடி திறந்து வெளியே ஆறாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் பேனிக், என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேவாவோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவரு அந்த லாலாங் கம்மியவங்க காடியோட பின்னாடி போனட் மேலேயே வச்சுட்டு அந்த அக்காவை பார்க்க போயிட்டாங்க. அப்போ இந்த டேவாவும் அந்த ஃப்ரெண்டு கையில இருந்ததை அவர் பார்த்திருக்காரு. அது அவருக்கு வந்துட்டு டேவாக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஏன்னா டே நீ எடுத்துக்கோடா அப்படின்னு டேவா தான் சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு போய் பார்க்கும் போது வேகமா டேவாவோட ஃப்ரெண்டு அவங்க அண்ணெல்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு அக்கா எழுந்துறீங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படி கேட்கும் போது அப்போ கொஞ்ச நேரம் சேர்ந்து எழுஞ்சிட்டோன்னே சரி அங்க வேணாம், போகும்போது இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காடியில உட்காந்துட்டாங்க. அப்புறம் டேவா வந்துட்டு சாப்பாடு எங்கடா அப்படின்னு கேட்கும் போது அவன் ஃப்ரெண்ட் ஐயோடா போனட் பின்னாடியே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல பரவாயில்ல நீ உட்காரு நான் போய் எடுக்கிறேன்னு டேவா வந்து காடி திறந்து வெளியே வந்துட்டு போனட்ல பாக்குறாரு, சாப்பாடு காணும். அப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து கேட்கிறாரு, டே எங்கடா வச்ச சாப்பாடு காணும் அப்படின்னு கேட்கும் போது டீ நான் அங்கதான் வச்சேன் காணுமான்னு சொல்லிட்டு இவரும் கதவு திறந்துட்டு எழுஞ்சி வந்து பாக்குறாரு, சாப்பாடு காணும். அப்புறம் நல்லா யோசிக்கிறான், எங்க வச்சேன் அப்படின்னு. அப்போ போனட் கிட்டதான் வச்சேன் காணும்னு சொல்லி திடீர்னு ஒரு சத்தம், பையோட சத்தம், கஸ் கஸ் கஸ். அந்த பையை திறக்கும் போது, ஏன்னா பையில தானே போட்டு தருவாங்க, பை போட்டு அதுக்கப்புறம் பேப்பர் போட்டு அந்த பை திறக்கிற சத்தம், என்னடா சத்தம் கேட்குதுன்னு டேவா இப்படி திரும்பி பார்க்கும் போத பிளே கிரவுண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல பார்த்தாங்க. அந்த நடு இடத்துல அந்த பேப்பர் திறந்து அந்த அந்த லாலாங்க இருக்குல்ல அது வந்து இப்படி வருது, இப்படி வந்து வெளியாகுது. அதை பார்த்துட்டோன்னா அவருக்கு எப்படி சொல்றது,
இப்போ ஒரு ஆள் திறந்தா ஓகேல, அது லாஜிக் தானே. திடீர்னு அங்க யாருமே இல்லை, எப்படி திறக்குதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு இவனும் டேவாவோட ஃப்ரெண்டோ டக்கு டக்குன்னு காடியில் ஏறிட்டு அந்த அண்ணன் கிட்ட ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி இல்லை வாங்க போயிடலாம், இங்கே இருக்க வேணாம், கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோன்னே அந்த அண்ணன் என்னடா இல்லை கேர்ளு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கேர்ளுனால அந்த இடத்துக்கு போகலையே அப்படி சொல்லிட்டு கவலையாவாங்களா, அந்த மாதிரி அந்த அண்ணா ஆகிட்டு இல்லைடா சாரிடானா. அப்போ இவங்க 2 பேரும் இல்லை கதை இல்லை, இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டல் போகிற வரைக்கும் ஒன்றுமே நடக்கல. ஆனால் அந்த டைமு தேவா என்ன நோட்டீஸ் பண்ணுறாருன்னா, அந்த அக்கா ஹோட்டல் போகிற வரைக்கும் கீழேயே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னா அந்த அண்ணன் காடி ஓட்டுறாரு, அவங்க பக்கத்தில் அவங்க கேர்ளு தேவா வந்துட்டு அந்த காடி ஓட்டுறவரோட பின்னாடி உட்காந்துருக்காரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி அந்த தேவாவோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம இப்படி பார்க்கலாம், நேரம் இப்படி சைட்ல இருக்கிறவங்க நல்லா பார்க்கலாம், அவங்களுக்கு தெரியும் பின்னாடி உட்காந்தா நல்லா அந்த வியூ தெரியும். அப்போ பாக்குறாரு, அவங்க கீழேயே தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது இவங்க கீழேயே பாக்குறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் ஹோட்டலுக்கு போனோன்னு அங்க வந்துட்டு லிஃப்ட் இல்லை, படிதான். ஏன்னா அங்க ஒரு 4 மாடி தான். ஸோ 2வது மாடியில அவங்க இருக்காங்க, அதனால 4 இது ஏறணும், படி ஏறணும். அப்ப ஏறும்போது அவங்கள புஷ் பண்ணி அந்த அண்ணன் இழுக்கிறாரு. அவங்க வரவே இல்லை, அந்த மாதிரி புஷ் பண்ணி இழுத்துட்டு வராங்க. அப்புறம் தேவா யோசிக்கிறான், என்னடா இவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு கரெக்டா ரூமுக்கு மீனுக்கு வந்துட்டு அப்புறம் தேவா சொல்றான், ஓகேண்ணே நம்ம நாளைக்கு காலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த அண்ணன் பார்க்க பயமா இருந்தனால அந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இல்லடா நம்ம எல்லாரும் ஒன்னாவே தூங்கிடலாம், நாளைக்கு காலைல இழுச்சு போயிடலாம், நீங்க தனியா படுக்க வேணாம் நானும் தனியா படுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க யோசிச்சுட்டு இல்ல சரி ஓகே தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 10 மணிக்கு ஹோட்டலுக்கு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் தனியாவே நான் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படித்தானே சொன்னாங்க. இந்த மாதிரி திடீர்னு இந்த அண்ணா சொல்லும் போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் உன் கூட தனியா இருக்கணும், எதுக்கு இப்ப அவங்க 2 பேர் அப்படின்னு அவங்க 2 பேர் மணிக்கு சொல்லும் போது அந்த அண்ணனுக்கு இன்னும் பயம் எடுத்துருச்சு. இது ஏன் அப்படி பேசுது, இது இப்படி பேசாத சொல்லிட்டு அப்புறம் கண்ணு காமிச்சிட்டு வந்துருங்கடா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ள போயிட்டு அந்த பெட்ல உட்கார வச்சுட்டு இவங்க அதாவது தேவாவோட ஃப்ரெண்டும் ஃப்ரெஷ்ஷா பண்றதுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு எல்லா ஜாமாவும் எடுத்துட்டு இங்க வந்துட்டாங்க. அப்புறம் போயிட்டு பார்த்தா தேவா போய் பாக்குறான், அந்த அக்காவை எங்க உட்கார வச்சாங்களோ பெட்ல அதே மாதிரிதான் கீழே குனிஞ்சேதான் உட்காந்துருக்காங்க, நகரவே இல்லை. அப்ப அந்த அண்ணன் கேட்கறாங்க, என்ன நீங்க பேசவே இல்லையா எதுன்னு? இல்லடா நான் பேசுனேன், அது ஒண்ணுமே பேச மாட்டேது, அதான் நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவரு தேவா போயிட்டு திருப்பி போய் கதவு சாத்துறாரு. டக்குன்னு அந்த கேர்ள் அவங்க அந்த அக்கா இருக்காங்களே, நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கானாசா ரொம்ப ஒரு இதா நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நார்மலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க அங்க. இங்க தேவா ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணன் தானே இருக்காரு. அப்ப திடீர்னு தேவா ஃப்ரெண்டு ஒண்ணு கேக்குறான். என்ன கேக்குறான்னா, இது நான் படி ஏறி வரும்போது பார்த்தேன் உன்னோட சட்டை இந்த சைட்டு இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, ஏன்டா அப்படின்னு. அப்புறம் என்னடா சொல்றேன், எப்படிடா அசையும்னு, இப்ப பாருடா இப்ப கூட அசையுதுன்னு சொல்லி இப்படி பாக்குறாங்க. இங்க இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அவர் இப்படி வெளியே எடுத்துட்டு யோசிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்காய். அது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு 6 மாசம் முன்னுக்கு இந்த தேவாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு இந்த தைலனோட விஷயம், இந்த தங்காய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்றது, பாதுகாப்புக்கு போடுறதோட அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிச்சி போடுறாரு. அதனால அந்த தேவாவோட ஃப்ரெண்டும் தேவாவும் தைலண்ட் போறாங்க, 6 மாசம் முன்னுக்கு போறாங்க. அப்போ ஃப்ரெண்டு ஒரு தங்காய் செஞ்சுக்கிறாரு, அதாவது கையில போடுற மாதிரி செய்யும் போது அந்த தங்காய செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கள சீஃபோன்னு தான் சொல்லுவாங்க. அந்த சீஃபோ திடீர்னு தேவாவை கூப்பிட்டுட்டு அவர் கையில இந்த ஒரு சங்கிலியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல கடல் தண்ணியும் பிரான்ஸ்ல ஒரு எழுத்து எழுதியிருக்கு, அதுவும் இந்த தங்காய்க்குள்ள இருக்கு, நீ பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படும்,
இந்த அப்போ வந்து அவன் சொல்றான், எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை, அது வேணாம், நான் வந்துட்டு என்கிட்ட அவ்வளோ காசும் இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த சீஃபு என்ன சொல்றான்னா, இதை நான் வந்துட்டு என் பையனுக்கு கொடுக்கறதா நினைச்சு நான் கொடுக்குறேன், இது எனக்கு வந்து காசுலாம் ஒண்ணும் வேணாம், நான் ஒரு வந்து பரிசா அன்பளிப்பா தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லை. ஆனா ஒருத்தவங்க நம்மளுக்கு இப்படி கொடுத்துட்டோன்னு அப்படின்னு நினைச்சோன்னா சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உனக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வரும்போத இது வந்துட்டு அசையும் இல்லை ஏதாவது ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், அப்போ நீ எனக்கு வந்து கால் பண்ணு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல எதுக்காக ஒண்ணு கொடுத்துருக்கலாம் இந்த இதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இவர் அந்த கீழே பாக்குறாருல, அப்போ வந்துட்டு தேவாக்கு வந்து ஞாபகம் வருது. டக்கு டக்குன்னு போன் எடுத்துட்டு அந்த சீஃபுவோட நம்பர் எடுத்துட்டு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு ஹலோ சீஃபுவா அப்படின்னு மலையில கேட்குறேன், நான் தமிழ்ல சொல்றேன். சீஃபுவா அப்படி கேட்கும்போது நான் தானே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட பேர் வந்து டேவா, நான் 6 மாசம் வீட்டுக்கு வந்தேன், நீங்க எனக்கு வந்து கடல் தண்ணியும் அந்த பிரான்ஸ்ல எழுதிட்டு வந்து கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஞாபகம் இருக்கு ஐயா, ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே ஒரு மாதிரி வைப்ரேஷன் வரும் இதெல்லாம் வரும்னு, அந்த மாதிரி எனக்கு அசையுது, அந்த தங்காய் அது அந்த கயிறுலாம் வந்து அசையுது, நான் என்ன பண்றது அப்படி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தங்காய நான் கொடுத்ததுக்கு காரணம் இது வந்து எது கிட்ட இருந்து பாதுகாக்கும்னு பார்த்தனா, பேய் கிட்ட இருந்து, அதாவது ஆவி கிட்ட இருந்து பாதுகாக்கும்னு. உனக்கு இந்த பிரச்சனை வரப்போது தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏற்கனவே அங்க அந்த சாப்பாடு வந்து திறந்து சாப்பிட்ட மாதிரி அவர் பார்த்துட்டாரு. அதே டர் ஆயிடுச்சு, ஐயோ முடிஞ்சோண்டா அப்படின்னு இருக்கு. திடீர்னு இப்படி ஒரு விஷயம்னோட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை அந்த சாப்பாடு இது பண்ணி சாப்பிட்டுருச்சுல, அதனாலதான் இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த சீஃபு திருப்பியும் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உன்கிட்ட இருந்தாதான் அது வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு சீஃபு கேட்கிறாரு. அப்ப டேவாவும் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க இங்க போனோம் இதை அனுப்பிச்சு இது. அப்போ சீஃபு சொல்றாரு, இந்த மாதிரி அங்க உள்ள ஒரு விஷயத்த பத்தி நீ கேளு, சும்மா இல்லாத மாதிரி கேளு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஆவி உள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. அவங்க குளிச்சுட்டு வராங்க, கொஞ்ச நேரம் சேர்ந்து எல்லாம் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு தேவா வந்துட்டு அந்த அக்கா கிட்ட வந்துட்டு பேசிட்டே இருக்கும் போது அந்த அக்கா வந்துட்டு இப்படி முறைச்சு பாக்குறாங்க அப்படி தேவாவை மட்டும். ஆனா அந்த தேவாவோட ஃப்ரெண்டு கிட்டயும் அந்த அண்ணன் கிட்டயும் நார்மலா பேசுறாங்க. அப்புறம் தான் இந்த தேவா நோட்டீஸ் பண்றாரு, அந்த படிக்கிட்ட இருந்து நடந்து வரும்போதும் அவங்க முறைச்சாங்க, காடியில உட்கார்ந்து இருக்கும் போதும் திரும்பி பார்த்து ஓவரா முறைச்சாங்கல்ல, ஒருவேளை இதனாலதான் இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இவரு நார்மலா கேக்குறாரு, அக்கா அந்த மாதிரி இங்க இருந்து வந்தோமே ஞாபகம் இருக்கா அங்க அந்த இடத்துலன்னு. அவங்களும் அதான் காலையில வந்தோம், இந்த ஹோட்டல் எடுத்தோம் அப்படி இப்படி நார்மலா சொல்றாங்க. அப்புறம் திடீர்னு தேவா என்ன கேக்குறாரு, அக்கா இந்த பிளே கிரவுண்ட் போகணுமே ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது இங்கிலீஷ்ல எஸ் ஐ ரிமெம்பர்னு திடீர்னு சம்பந்தமே இல்லாம இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அப்போ இவர் யோசிக்கிறார், இவ்வளவு நேரம் தமிழ் தானே பேசிட்டு இருந்தாங்க, ஏன் இப்ப இங்கிலீஷ்ல பேசணும்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு வாழை மரம் இருந்துச்சுலக்கா செம்ம காத்துல அப்படின்னு திருப்பி டேவா கேட்க, உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ நோ இல்லன்னு சொல்றாங்க. அப்ப டேவா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, இல்லக்கா உண்மையிலே வாழை மரம் தான் அங்க இருந்துச்சு அப்படின்னு. திடீர்னு மலையில அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இத்தனை வருஷம் நான் இருக்கேன், அது வாழை மரம் கிடையாது, கிளாப்ப மரம், கிளாப்புனா தென்னை மரம் அங்க இருக்கு, உனக்கு தெரியாதா அப்படின்னு மலையில கேக்குறாங்க. அதுவும் நான் ரொம்ப வருஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பயமா இருக்கும். அப்புறம் ஐயோ தெரியாம கேட்டுட்டோமே இந்த சீஃபுவோட அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒண்ணும் பண்ணல. ஆனா இந்த சிச்சுவேஷன் நீங்க இருந்து யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும், செம்ம பயமா இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அவருக்கு எப்படின்னா சாவடிக்க போகுது இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தெரியாத மாதிரி வந்துட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க. நாளைக்கு காலையில சீக்கிரம் அழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கிறாங்க. படுத்துட்டு பாத்தீங்கன்னா செம்ம டயர்டுல டேவாவோட ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அந்த அண்ணனும் வந்துட்டு டக்குன்னு தூங்கிட்டாங்க. இப்ப சில பேர் வந்து பயத்துல இருந்தாலும் தூங்கிறாங்க, அந்த மாதிரி தூங்கிட்டாங்க. ஆனா இவருக்கு வந்துட்டு தூக்கமே வரல, ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அப்போ அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா,
2 மணிக்கு, 2:30, 3:30, 4:30 அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டே இருக்காங்க. பாத்ரூம் போகும்போதெல்லாம் இந்த டேவாவை பார்த்து முறைக்கிறாங்க. செம்மையா முறைச்சிட்டு போறாங்க. டேவா பாக்குறாரு, ஆனா அப்படியே தெரியாத மாதிரி கண்ணை மூடிட்டு அந்த மாதிரி இருந்துடுறாரு. காலையிலாவது அதுக்கப்புறம் அந்த அக்கடை கேட்குறாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ அவங்க சொல்றாங்க சாப்பாடு கடை வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டேனும் அப்படின்னு சொல்லும் போத அப்போ டேவா சொல்றான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இல்ல நீ போய் சொல்ற, எப்படி அப்படிலாம் நடக்கும்னு சொல்லி அந்த அக்கா வந்து நம்பவே இல்லை, கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. இப்போ அந்த அண்ணனும் அந்த அக்காவும் கல்யாணமே பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த டேவாவும் டேவா ஃப்ரெண்டு இல்ல அந்த அண்ணனும் அந்த அக்கா கிட்ட சொன்னா இல்ல நான் அப்படி ஆவலையே, இல்ல 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 ஒரு மாதிரி இல்ல. இப்ப நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம எப்படி சொல்லுவோம் இல்ல நடக்கல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அந்த விஷயத்த அந்த சந்திரமுகி படத்துல இல்ல 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 அப்படி எனக்கு ஒன்றும் நடக்கல அந்த மாதிரி சொல்றாங்க. மேபி இன்னும் அந்த உடம்புல இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்குமா, இல்லாம ஆயிருக்குமா? ஆனா இவ்வளவுதான் இந்த கதை. ஆனா அவங்க வந்துட்டு இன்ன வரைக்கும் அந்த கதையை கேட்டா ஒரு மாதிரி அதிர்ச்சியா இல்ல இல்ல அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு அந்த டேவாக்கே தெரியல. இந்த விஷயம் உண்மையா ட்ரூவா நடந்த ஒரு விஷயம். அதனால யாராச்சும் எங்கேயாச்சும் போனீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பத்திரமா இருங்க. இன்னொன்னு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்காய் இருக்குல்ல, அந்த தங்காய் வந்துட்டு அதோட விஷயத்த, அதாவது இந்த காப்பாத்திருச்சு, இந்த விஷயம் பண்ணிருச்சுன்னா அந்த தங்காய் சொந்தமா வந்து காணாம போயிடும். இந்த வெக்கேஷன் போயிட்டு வந்தக்கப்புறம் அவர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிக்க போறாரு. குளிக்க போகும் போத இந்த தங்காய் வந்து கழட்டி வச்சிடணும். அதை வந்துட்டு அதை போட்டுக்கிட்டே குளிக்க கூடாது. நிறைய அதுக்கு வந்துட்டு ரூல்ஸ் இருக்கும். அதுல ஒரு ரூல்ஸ் வந்து குளிக்கும் போத வந்து அதோட போடக்கூடாது, அதோட சக்தி வந்து குறைஞ்சிடும். அந்த மாதிரி அவர் கழட்டி வச்சுட்டு போய் குளிக்க போயிருக்காரு. வந்து பார்த்தா, அதாவது அவர் சொந்த வீட்டுலதான் வந்து பார்த்தா அந்த தங்காயை காணும். ஆனா அன்னைக்கு வீட்டுல யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த கதையை வந்துட்டு அவர் வந்து எப்படி நினைச்சிட்டாருன்னா, ஓகே இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, அதனால அதுக்கு வந்து எங்கேயோ போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சீஃபுவும் கரெக்டா அவருக்கு கால் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதுக்காக தான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் எப்பயாவது தோணுச்சுன்னா தைலாந்து போயிட்டு அந்த சீஃபுவை பார்த்துட்டு ஒன்னா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வருவாங்க. அதனால இதுல மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன ஆகுதுன்னா, தயவு செஞ்சு எங்கேயாவது போனீங்கன்னா இந்த லேப்பா பண்ணலாம், அதாவது என்ஜாய் பண்ணலான்னு சொல்ற ஒரு பேர், அதாவது என்ஜாய் பண்ணலான்னு ஒரு விஷயத்துக்காக அங்க இங்கன்னு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்ம வந்து பாட்டுக்கு ஒரு வெளிச்சமான இடத்துல இருந்துக்கலாம். அதுக்குன்னு நான் உங்களை என்ஜாயே பண்ண வேணாம்னு சொல்லல. ஒரு எல்லாம் நிறைய கொஞ்சம் ஆள் இருக்கிற இடமா நம்ம போய்க்கணும். அவ்வளவுதான் இந்த கதை. இன்னும் நிறைய பேய் கதைலாம் இருக்கு, அதோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இப்போ அவ்வளவுதான் இந்த கதை. பாய்.